السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر آية. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாத்தாபியீன்கள், மேலும் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்மை நோக்கி வர இருக்குகின்ற இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நோன்புகளை நோற்று அதிகமான வணக்கங்களை வணங்கி இன்னும் பல கடமைகளை செய்து அல்லாஹுக்கு பிரியமான அடியார்களாக இந்த மாதத்தில் நாம் ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு ஒவ்வொரு மாதங்களையும் அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு கடமையை ஞாபகப்படுத்தக்கூடிய முறையில் வழிவகையில் நம்மை படைத்திருக்குகின்றான். ரஜபுடைய மாதத்தை நாம் நினைவு கூறினோம். ரஜபுடைய மாதத்திலே ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள் என்பதை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். ரஜபு மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் நீ எங்களுக்கு பரக்கத் செய். நாங்கள் ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கும் எங்களுக்கு கிருபை செய் என்பதாக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதுபோன்று நாம் ரஜபுடைய மாதத்திலிருந்து தொடர்படியாக இந்த துஆக்களை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோம். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஷாபானுடைய பிறையை நமக்கு தெரிய வைத்தான். ஷாபானுடைய மாதத்தில் நம்முடைய பட்டோலைகள் வாசிக்கப்படக்கூடிய நாளிலே நாம் நோம்பாளியாக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அதையும் நாம் நிறைவேற்றினோம். இதுவெல்லாம் நமக்கு எதை காட்டுகின்றதென்றால், உங்களிடத்திலே நன்மைகளை குவிக்கக்கூடிய நற்பாக்கியமான ஒரு மாதம் அந்த ரமலான் மாதம் உங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. பரக்கத்தான மாதம்,
பரக்கத்தை அள்ளி அல்லாஹ் தெளிக்கக்கூடிய அந்த ரமலானுடைய மாதம் உங்களை நோக்கி இதோ வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தில்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நேர்வழிப்படுத்தக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய ஒரு வேதத்தை இறக்கிய மாதமும் இந்த மாதம்தான். அப்படிப்பட்ட அந்த புனித மாதம் இதோ நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்தை நீங்கள் வரவேற்பதற்கு தயாராக இருங்கள் என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதத்திலிருந்து நமக்கு கற்றுத்தந்தார்கள். நாம் ஒவ்வொரு மாதத்திலும் அதற்குண்டான அந்த கடமைகளை சரியாக செய்தோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் மற்ற மாதங்களிலே எப்படி பொடுபோக்குத்தனமாக இருந்தோமோ, ரமலான் மாதத்திலே அப்படி இல்லாமல் மற்ற மாதத்தை விட அதிகமான வணக்க வழிபாடுகள் வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். பொதுவாக சாதாரணமான நாட்களிலே நாம் தொழுகைக்கு வருவதற்கு ஏனோ தானோ என்று ஏதோ கடமையை நாம் நிறைவேற்றிவிட்டால் போதும் என்பதை போன்று நாம் வந்து சென்றோம். குறிப்பாக ஜும்மாவுடைய நாட்களில் தொழக்கூடிய மனிதர்கள் கூட நாம் பயான் முடிக்கட்டும், பயான் முடிந்தவுடனே நாம் பள்ளியில் நுழைந்து நன்மையை அடைந்து கொள்வோம் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ஜும்மாவுடைய சிறப்பை பற்றியும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, பாங்கு அழைத்ததிலிருந்து பாங்குடைய ஓசை உங்களுக்கு தொழுக வாருங்கள் என்பதாக அழைப்பு விடுக்கப்படுகின்றதே, அந்த அழைப்பிலிருந்து இமாம் குத்துபா மிம்பர் படியில் ஏறுகின்ற வரை உங்களை வரவேற்ற வண்ணம் மலக்குமார்கள் வாசலிலே நின்று எழுது கொண்டிருக்கின்றார்கள். யார் முதலிலே வந்தவர், யார் இரண்டாவதாக வந்தவர், யார் மூன்றாவதாக வந்தவர் என்பதாக ஒவ்வொருவரையும் அவர்கள் கணக்கிட்டு கொண்டே இருக்குகின்றார்கள். அந்த கணக்கின் மூலமாக நன்மைகள் பகிர்ந்தெடுக்கப்படுகின்றது. எப்பொழுது இமாம் குத்துபா ஓத ஆரம்பித்து விடுகின்றாரோ உடனே அவர்களுடைய பட்டோலையை மூடிவிட்டு இவர்கள்தான் கொல வந்தவர்கள் என்பதை அவர்கள் அந்த எழுத்தோலையை மூடி வைத்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னால் வருபவர்கள் எல்லாம் ஜும்மா தொழுகை வரவில்லை, சும்மா தொழுவதற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை மலக்குமார்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள். அதுபோன்று நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை தவறுதலாக நாம் கழித்துவிடக்கூடாது. கிடைக்கக்கூடிய நேரங்களை பங்கிட வேண்டும். ஒரு நாள் 5 வேளை தொழுகை இருக்குகின்றது. அதிலே ஒரு சில நேரங்கள் நம்முடைய உடல் ராகத்துக்காக நாம் உறங்குகின்றோம். இன்னும் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய குடும்பங்கள் வாழ்வதற்காக வேண்டி வாழ்வாதாரத்திலே நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சில நேரங்கள் நாம் ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே நம்மால் இயன்ற அளவு நஃபிலான வணக்கங்கள், குர்ஆன் ஓதுவது, திக்ர் போன்ற வணக்கங்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் மனிதனை மனிதனாக வாழச் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். மற்ற மாதங்களிலே எப்படி மனிதனுக்கு மனிதன் சண்டையிட்டுக் கொள்வானோ, இந்த மாதத்திலே எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனை பார்த்து சண்டை பிடித்துக் கொள்ள மாட்டான். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்படக்கூடிய, அல்லாஹுவால் ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த உள்ளம் அமைதி. சென்ற வாரத்திலே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தினோம். அந்த உள்ளம் என்பது பரிசுத்தமான உள்ளமாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். அனைவரிடத்திலும் நாம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். யாரிடத்திலும் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்திவிடக்கூடாது என்பதை முழுமையான அந்த எண்ணத்தோடு நம்முடைய இந்த ரமலான் மாதத்தை நாம் வரவேற்க தயாராக வேண்டும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஆக இந்த மாதத்தில்தான், இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் நமக்கு எண்ணற்ற விஷயங்களை பொதிந்த அந்த அல் குர்ஆன் ஷரீஃப் இறங்கியது. குர்ஆன் ஷரீஃப் இறங்கியதாக 2 ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே குறிக்காட்டுகின்றார். ஒன்று, ரமலானுடைய மாதத்தில் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம் என்பதாக ஷஹ்ரு ரமலான் அல்லது நான் மேலே ஓதினேன் அல்லவா, அந்த ஆயத்தை அல்லாஹு தஆலா குறிக்காட்டுகின்றார். அதே போன்று நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவிலே அந்த ஹாமீம் என்ற அந்த சூறாவிலே
இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் வ இன்னா குன்னா முன்திரீன். நாம் ஷாபானுடைய அந்த பாதியினுடைய இரவிலே நாங்கள் குர்ஆனை இறக்கினோம், அதை கொண்டு நாங்கள் மக்களை எச்சரிக்கின்றோம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த 2 இடத்திலும் குர்ஆனை இறக்கியதாக கூறி காட்டுகின்றான். ஆக குர்ஆன் எப்பொழுது இறங்கியது? ரமலான் மாதத்தில் இறங்கியதா அல்லது நிஸ்ஃபு ஷாபானுடைய மாதத்திலே இறங்கியதா என்பதாக நாம் முஹத்திஸீன்கள் நமக்கு விவரிக்குகின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃப் நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவிலே குர்ஆன் இறங்க ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி தொடங்க ஆரம்பித்த மாதம்தான் நிஸ்ஃபு ஷாபானுடைய மாதம். வஹி முழுமையாக நிறைவு பெற்று முழு குர்ஆனாக முழு வேதமாக பூர்த்தி செய்யப்பட்ட மாதம்தான் ரமலானுடைய மாதம். அதற்காகத்தான் அதை ஒரு முன்னோடியாக வைத்துத்தான் நீங்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகமான குர்ஆனை ஓதுங்கள், அதிலே நீங்கள் 20 ரக்காத்துகளை குர்ஆனை ஓதி தொழுங்கள் என்பதாக நமக்கு சஹாபாக்களின் மூலமாக உணர்த்தப்பட்டது. நாம் தராவி தொழுகின்றமே, அது 20 ரக்காத்துகளா 8 ரக்காத்துகளா என்பதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ரமலானுடைய மாதத்திலே மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் இருக்குகின்ற பொழுது அந்த நாளை ஞாபகப்படுத்தி இந்த நாளிலே நாம் தொழ வேண்டும் என்பதை அவர்கள் கூறி தராவி தொழுகை நடைபெறுகின்றது. அவர்கள் 8 ரக்காத்து தான் தொழ வைக்குகின்றார்கள் என்பதை ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்குகின்றார்கள். 2வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள் என சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வரவில்லை. இருந்தாலும் சுபுவுடைய நேரம் பாங்கு சொல்லப்படுகின்றது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை நோக்கி வருகின்றார்கள், சுபு தொழுகை நடைபெறுகின்றது என்பதாக முஹத்திஸீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். இதிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அதையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் தொடர்படியாக தொழ வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டு விடுவீர்களோ என்பதை நான் பயப்படுகின்றேன். சாதாரணமாக ஃபர்லான தொழுகையே ஒரு சிலர்கள் நிறைவேற்றுவதில்லை. இருந்தாலும் இந்த தராவி தொழுகையும் ஃபர்லாக்கப்பட்டு விட்டால், இதையும் நீங்கள் நிறைவேற்றாமல் போய்விட்டால் ரமலான் மாதத்திலே நீங்கள் துர்பாக்கியவான்களாக ஆகிவிடுவீர்கள். ரமலான் மாதத்திலே நீங்கள் மிகப்பெரிய பாவத்தை செய்தவராக ஆகிவிடுவீர்கள் என்பதை நான் பயப்படுகின்றேன் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு உணர்த்தினார்கள் என்பதை ஹஸ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஒரு தடவை ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியிலே ஏறுகின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு துஆக்களை செய்கின்றார்கள். முதல் படியிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு விட்டு நபி பெயரை யார் கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஸலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டு எந்த ஒரு மனிதன் சொல்லவில்லையோ அவனுக்கு சாபம் உண்டாவதாக என்பதாக முதலிலே துஆ செய்கின்றார்கள். அதற்கு ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். இரண்டாவதாக துஆ செய்கின்றார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அந்த ரமலானுடைய மாதத்திலே சொர்க்கவாசி என்ற அந்த நற்செய்தியை எந்த மனிதன் அடையவில்லையோ அவன் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்பதாக அவர்கள் 2வது படியிலே துஆ செய்கின்றார்கள். அதற்கும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். 3வது படியில் ஏறுகின்ற பொழுது தன்னுடைய வயதான முதியோரான 2 பெற்றோர்களை, தாய் தந்தையை எந்த ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய துஆவிற்கு அவன் ஆளாகவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக 3வது படியிலே துஆ செய்கின்றார்கள். அதற்கும் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் கூறுகின்றார்கள். ஆக இந்த ரமலான் மாதம் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதத்திலே எவ்வளவு பெரிய அமல் செய்ய வேண்டும்,
இந்த மாதத்தில் நாம் நரக விடுதலை பெற்று சுவர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆக வேண்டும் என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருந்தால் எந்த அளவிற்கு நம் மீது இப்படி நீங்கள் வாழுங்கள் என்பதை அவர்கள் நம் மீது விதைத்திருப்பார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கூறி செதுக்கி அவர்களை நல்ல ஒரு மனிதர்களாக தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக வரலாற்றிலே நமக்கு கூற முடிகின்றது. இஸ்லாம் துவங்கிய காலத்திலே அவர்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் தெரியுமா? தொழுகை கடமையாக்கப்பட்ட புதிதிலே கூட அவர்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்ற மாட்டார்கள். தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது எப்படி இப்பொழுதெல்லாம் சிறுபிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கின்றதோ அதுபோன்று அந்த மண்ணிலே கிடக்கக்கூடிய சிறு கற்களை புடக்கி கொண்டிருப்பார்கள் என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். அப்படி இருந்த சஹாபாக்களை தொழுகை என்றால் என்ன, தொழுகின்ற பொழுது நாம் எப்படி அல்லாஹ்வை அடைய முடியும், அந்த தொழுகையின் மூலமாக எப்படி நாம் இன்பத்தை அடைய முடியும் என்பதை உணர்த்தியவர்கள் தான் ஹஸ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை உணர்த்தியதன் காரணமாகத்தான் இன்றளவிலும் பல சஹாபாக்களை நாம் இன்றளவில் நினைவு கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக போர் தூக்கினார்கள் என்றால் அவர்களுடைய அந்த வீரத்தினால் அல்ல, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை, இதை நம் இஸ்லாம் வளர வேண்டுமானால் இதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த உணர்வு அவர்களிடத்தில் இருந்தது. அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள். இறுதியாக அவர்கள் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக மாறினார்கள். நாம் இன்னும் இந்த அளவில் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் சுவர்க்கவாதியாக ஆக வேண்டும் என்பது அனைவர்களுடைய ஆசை. யாரும் நாம் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று எந்த ஒரு மனிதனும் ஆசைப்பட மாட்டான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நாம் உருவாக்குவதற்கு உண்டான மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். எங்கோ ஒரு இடத்திலே யாரோ ஒருவர் வருகின்றார் என்றால் நாம் கால் கடுக்க வெகு நேரம் சென்று நாம் அங்கே நிற்குகின்றோம். நின்று அவரை நம் தாழ்மையோடு நாம் அவரை வரவேற்குகின்றோம். நாம் எங்காவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டுமானால் காலையிலேயே எழுந்து நாம் தயாராகி விடுகின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானுடைய மாதம் நம்மை நெருங்கி வரப்போகின்றதே என்ற அந்த அச்சம் நம்முடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விட்டது. இன்னும் எத்தனை பேர்கள் பள்ளியில் இன்னும் நுழையாமல் இருக்குகின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்குகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா, யார் ஒருவர் ரமலானுடைய மாதங்களை அடைந்தும் அதற்கு அவர்கள் தயாராகவில்லையோ, சுவர்க்கத்தை நசீபாக அடையவில்லையோ, அவர்கள் நாசமாகட்டும் என்று கூறினார்கள் அல்லவா. அந்த துவாவிற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவர்களும் பாதுகாக்க வேண்டும். நாம் அனைவர்களும் சுவர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும், நரக விடுதலையை பெற வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே என்ன வர வேண்டும் என்று நாடுகின்றானோ அது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். நான் இரவெல்லாம் தொழுகின்றேன், பகலெல்லாம் நோன்பு வைக்குகின்றேன், அல்லாஹு தஆலா ஜகாத் கொடுக்க சொல்லி இருக்குகின்றான், நான் ஜகாத்தை கொடுக்குகின்றேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தக்வா என்ற இறையச்சம் வரவில்லை என்றால் அந்த மாதத்தை அடைந்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஒரு மனிதனிடத்தில் ரமலானுடைய மாதம் வருகின்றது என்றால் அந்த ரமலானுடைய மாதம் அவனிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனை அஞ்சி நடப்பது. அந்த தக்வா என்ற இறையச்சம் தன்னுடைய உள்ளத்திலே நிரப்பமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தின் மூலமாக எதிர்பார்க்குகின்றார். எத்தனையோ பேர்கள் பகலெல்லாம் நோன்பு நோக்குகின்றார்கள். நான் 30 நோன்பு வைத்து விட்டேன் என்பதாக கூறக்கூடிய மனிதர்களிடத்தில் அவர்கள் பல விதமான தவறுகளிலே ஈடுபட்டிருப்பார்கள். நோன்பு வைத்திருக்கக்கூடியவர் என்னென்ன தவறை செய்யக்கூடாது என்பதையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். நோன்பாளிகளை நீங்கள் பார்க்குகின்ற பொழுது அவர்களை திட்டாதீர்கள், அவர்களை ஏசாதீர்கள், அவர்களிடத்திலே சண்டையிடாதீர்கள், அவர்களிடத்திலே நீங்கள் உங்களுடைய பகைமையை வெளிப்படுத்தாதீர்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மனிதரை பற்றி நீங்கள் புறமும் பேசாதீர்கள். அப்படி இவைகளெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது அந்த நோன்பு
அரை குறையாக சென்றுகின்றதே தவிர, அந்த நோன்பும் எப்படி என்றால் நீங்கள் பசியோடு இருந்ததுதான் மிச்சமே தவிர அந்த நோன்பு முழுமையாக அல்லாஹ்விடத்திலே சேரவில்லை என்பதை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமிதி இமாம் அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்கின்றார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு வணக்கங்களிலும் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்து, அல்லாஹ் ஒருவன், அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நான் செய்யக்கூடிய அத்தனை நன்மைகளும் எழுதப்படுகின்றன, நான் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் எழுதப்படுகின்றன, நன்மைக்கு எனக்கு கண்டிப்பாக பரிசு கிடைத்தே தீரும், பாவத்திற்கு நான் தண்டனை நிச்சயமாக அனுபவித்தே தீருவேன் என்ற அந்த இறையச்சத்தை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். அந்த இதயம், அப்படிப்பட்ட அந்த இதயத்தை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பிரியப்படுகின்றார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றளவிலும் பல மதத்தை சார்ந்த ஆட்சியாளர்கள் கூட பேசக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய போன்று ஒரு ஆட்சி இந்த நாட்டில் அமைய வேண்டும். அப்படிப்பட்ட மேன்மைக்குரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை உள்ளத்திலே புகுத்தியவர்கள். அப்படிப்பட்ட அந்த இறையச்சம் நமக்கு வேண்டும். யாரிடத்திலும் அனைவரிடத்திலும் நீதத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அனைவரிடத்திலும் நாம் சந்தோஷமாக மன மகிழ்வாக வாழ்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆட்சியில் இருந்தும் ஒரு பெண்மணிக்கு அவர்களுடைய மனைவியை அழைத்து வந்து பிரசவம் செய்ததாக வரலாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. இன்றைய காலத்தில் எந்த ஒரு அரசன், எந்த ஒரு இந்த நாட்டை ஆளக்கூடிய முதல்வரோ அல்லது பிரதமரோ வந்து இது போன்ற காரியங்கள் செய்வார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சியாளர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி இவர்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் யார்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருந்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்டுவதற்காக புறப்பட்டவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இறுதியிலே அவர்களுடைய உள்ளம் எப்படி மாறியது? இந்த உலகத்திலே போற்றப்படக்கூடியவர்களாக அவர்கள் இல்லாமல் இருந்தாலும் இன்றளவிலும் அவர்களுடைய பெயர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஈமான்தாரிகள், அப்படிப்பட்ட இறையச்சம் உடையவர்கள் வாழ்ந்த சஹாபாக்களுடைய அந்த புனிதமான மார்க்கத்தை நாம் தழுவியிருக்கின்றோம். அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே, கோட்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை உண்மையாளர், நம்மை இறை நம்பிக்கையாளர் என்று தெளிவுபடுத்தக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இதோ இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை வந்து அடைய இருக்குகின்றது. அந்த மாதத்தில் ஒவ்வொருவரை பற்றியும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். இவன் உண்மையாளன், இவன் உண்மையை சொன்னதை சொல்படி செய்கின்றான், இவன் தீயவன், இவன் கடமையை நிறைவேற்றவில்லை என்பதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானவனாக இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய கடமைகளை முழு இறையச்சத்தோடு செய்ய வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதிர்பார்க்குகின்றான். இதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், நீங்கள் ரமலானை வரவேற்க தயாராகுங்கள், உங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுங்கள், நீங்கள் ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நன்மைகளை நீங்கள் செய்யுங்கள், இரவெல்லாம் நின்று வணங்குங்கள், பகலெல்லாம் நோன்பு வையுங்கள், நீங்கள் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவராக செயல்படுங்கள் என்பதைத்தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வதற்கும், ரமலானுடைய மாதம் இன்னும் ஒரு சில நாட்களிலே நம்மை வந்து அடைய இருக்குகின்றது. இந்த ரமலான் நம்மை வந்து அடைந்ததிலிருந்து நம்மை விட்டு பிரிகின்ற வரை, நம்மை விட்டு இந்த ரமலானுடைய மாதம் எப்பொழுது பிரிகின்ற பொழுது நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய நம்முடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்பட்டவர்களாக, அன்று பிறந்த பாலகனை போன்று சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்குவனாக நாம் இந்த ரமலானை கழிப்பதற்கும் அதிலே உண்டான அத்தனை கடமைகளையும் சரியாக செய்வதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி தந்தார்களோ அந்த வழிமுறையிலே நாம் அனைவர்களும் நடப்பதற்கும் வல்ல அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.